வணக்கத்திற்குரிய சுவாமிஜி விமுக்தானந்த மகாராஜ் அவர்கள் நல்ல கருத்துக்களை முன்வைத்து அமர்ந்திருக்கிற மாண்புமை நீதியரசர் கே. சந்துரு அவர்களே, இந்த ஒரு முயற்சியை தொடங்கி வைத்திருக்கின்ற வெளியேறு வெளியேறு பெரியார் அரங்கை விட்டு வெளியேறு தடை செய் தடை செய் ஏபிவிபியை தடை செய் தடை செய் தடை செய் காவி எங்கள் நிறமல்ல கருப்பு எங்கள் நிறமரா தடுப்பதற்கு மாட்டுக்கறி எங்கள் உரிமை தடுப்பதற்கு மோடியா சட்ட மொழியால் சமஸ்கிருதத்தை திணிக்காது. மிரட்டி அடிப்போம் மிரட்டி அடிப்போம். மாட்டுக்கறி எங்கள் உரிமை தடுப்பதற்கு மோடியா மாட்டுக்கறி எங்கள் உரிமை தடுப்பதற்கு மோடியா மாட்டுக்கறி எங்கள் உரிமை தொடர்ந்து உயர்கல்வி நிறுவனங்கள்ல பிஜேபி தன்னுடைய மதவாத தன்மையை உள்ள கொண்டு வர்றாங்க. மாணவர்களை கொலை செய்யறது, இன்னொரு மாணவர்களை விட்டு தாக்குறது, அடிப்படை ஜனநாயக உரிமைகளை மறுக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவதா இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து இலகணேசன் ஒட்டுமொத்த நாட்டோட நலனுக்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிச்சு ஒரு கிராமத்தை இழந்த என்ன தப்பு, இந்தியாவோட நலனுக்கு அப்படின்னு தொடர்ந்து தமிழர்களை வஞ்சிக்கிற போக்குல கண்டிக்கத்தக்க பேச்சை பேசியிருக்காரு. அதை வன்மையா அம்பேத்கர் பெரியார் வாசகர்கள் சார்பாக கண்டிக்கிறோம். மேலும் இந்தியா முழுக்க இறைச்சிக்காக மாடுகளை விற்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கு எதிராக தன்னுடைய கோர முகத்தை இந்த மதவாத மோடியோட பாசிச அரசை காட்டியிருக்கு. இப்படி மெல்ல மெல்ல இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கூட்டு வருவாங்க. உயர்கல்வின்ற பேர்ல அவங்க கருத்து நடத்திருக்காங்க. ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை என்பது முழுக்க முழுக்க பார்ப்பனியமயமாகி மீண்டும் ஒரு மனு கல்வியை, ஒரு குலக்கல்வியை மாணவர்கள் மீது திணிக்கிறதா இருக்குது. மேலும் இப்படி உயர்கல்வியில நாங்க ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமா மாணவர் சமூகத்தை, பெரும்பான்மை மக்களை சூத்திரர்களாக்கி அடிமைகளாக்கி அவர்களை கல்வியிலிருந்து விலக்குவதும் டிஜிட்டல் பாசிசத்தை நோக்கி இந்தியா பயணிச்சிட்டு இருக்கு. அழிக்காதே அழிக்காதே கீழடி நாகரீகத்தை அழிக்காதே.